அண்மை செய்தி. கோவை நீலகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னையில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்றுள்ளதாகவும் இதனால் தமிழகத்தில் கோவை நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் கோவை நீலகிரியில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையில் நாளையும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்திலிருந்து கேரளம் வரை நிலவும் காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். நேற்று வடமேற்கு வங்கக்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஒடிசா வடமேற்கு பகுதியை பொறுத்தவரையிலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது நிலை வந்தது. இன்று அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருந்தது. மேலும் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வடக்கு ஒடிசா கடலோர பகுதியில் இது கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கோவை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 6ஆம் தேதி 7ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும், 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதிகபட்சமான வெப்பநிலை பற்றிய அறிவிப்பு என்பது 5 5, 6 ஆகிய தேதிகளை பொறுத்தவரையிலும் பெரிய மாற்றத்திற்கான குறைவு எனவும் 7, 9 ஆகிய தேதிகளை பொறுத்தவரையிலும் வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.